தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைப்பாக கிரகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 7ல் சுக்கிரனும் குருவோடு சேர்ந்து உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. கல்யாண யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. நல்ல கூட்டாளிகளுடைய அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு செவ்வாய் 10ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு அரசுனுடைய உதவிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் அரசு உத்தியோகம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகங்களில் அமைப்புகள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல அமைப்புகள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4ல் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் ஆதியும் 2ஆம் ஆதியும் 3ஆம் ஆதியும் 4ல் உட்காண்டிருக்கிறதுனால 4 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த 3 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா கிரகங்கள் இருக்குது. நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுடைய இந்த காலகட்டங்களில் நல்ல திடமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் வீடு வாங்கிறதுக்கானவும் மற்றும் நிலபுலன்கள் வாங்கிறதுக்கானவும் மற்றும் உங்களுடைய பசங்களுக்கான அனைத்து விதமான வளர்ச்சிக்கான ஒரு இதையும் செய்கிறதுக்கான இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. மேலும் உங்களுடைய 11ஆம் ஆதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களை 7லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் ஏற்படுற உங்களுடைய பிஸ்னஸுக்கு பார்த்திங்கன்னா நியூ வெஞ்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு நியூ பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா செலவு பண்ணுவீங்க. என்டர்டெயின்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7ல் உட்காண்டிருக்கு குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கேளிக்கைகள் நிறையா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கேளிக்கைகளுக்கான ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதங்களில் இருக்குது. உங்களுக்குடைய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் ஆதி செவ்வாய் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஃபாரினுக்கு போயிட்டு நல்ல அங்கே உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். புதிய கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஃப்ரான்ச்சைசிஸ் அதே மாதிரி புதிய ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் ஆதி 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸில் சிலருடைய பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய தந்தையினுடைய உடம்பு நிலை கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரியன் 9ஆம் ஆதி 8ல் உட்கார்றதுனால அவரே 7ஆம் ஆதியோட சேர்ந்து இருக்கிறதுனால 8ல் உட்காண்டிருக்கார். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் கேது எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு இந்த அரசனுடைய யோகங்கள் அரசனுடைய கான்ட்ராக்ட்ஸ் அந்த கட்டிட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேலும் இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மிஷினரிஸ் கண்டிப்பாக வாங்குவீங்க. மேலும் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். 4ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியாதிபதியும் 7ல் உட்காண்டிருக்கிறதுனால குருவனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களை மதிக்கத்தக்கவர்களாக மாற்றக்கூடியதாக அமைகின்றது. மேலும் உங்களுக்கு சூரியன் 8ல் உட்காண்டிருக்கார் மறைஞ்சிருக்கார் நல்லது தானே அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அது பெற்றவங்களுடைய அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு 2ஆம் ஆதி தனஸ்தானாதிபதி 3ஆம் ஆதியும் 4ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைக்கு நல்ல ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸாக ஏதாவது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தாயார் ஸ்தானத்துக்கு நிறைய சொத்துக்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த 11ஆம் ஆதி உங்களுடைய பெரியவங்களுடைய ஸ்தானம் பார்த்திங்கன்னா 7ல் உட்காண்டிருக்கிறதுனால அவங்களால் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால்
இப்போ உங்களுடைய பிரதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, எல்டர் சிஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரினில் வந்து வீடு வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்க போகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கல்யாணத்தினுடைய அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அவங்களுடைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 22, 23 வயசில் பார்த்திங்கன்னா 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுங்க. அந்த காலகட்டங்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக மேலே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா 25 வயசுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய பார்வை மூல நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் காலகட்டங்கள் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே போராடம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் கூடிய பிரச்சனைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ்னாலும் ஜென்ஸுனாலும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கூட்டாளிகளினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தழைத்தோங்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உத்திராட நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. உங்களுடைய பேசிக் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகம் ஸ்தானம் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து அவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெனல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ்கள் கன்வெர்ட்டுகள் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜிங் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய யோகங்களும் இந்த மாதங்களில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வந்து பிரச்சனை இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சூரிய தசையினுடைய பார்வையில் நடக்கிறதோ யாரெல்லாம் மூல நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய பார்வை நடக்கும்போது உங்களுடைய தந்தைக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் சூரியனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணி வடையும் வச்சு காக்காவுக்கு சாப்பாடு போடுங்க. ஒரு 6 பேர் 7 பேருக்கு சாப்பாடு போடும்போது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையும். மேலும் வந்து அம்பாளை வந்து இந்த மாதத்தில் வழிபடுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையட்டும். மேலும் வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து உடைய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பரிகாரங்கள் பண்ணும்போது நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பிரார்த்தனைகள் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா வந்து இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குன்னு சாஸ்திரம். 5 விதமான தத்துவங்கள் நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, நிலம் இந்த 5மே வெளியில் இருக்குது. அதுவே தான் உள்ளேயும் இருக்குது. இந்த 5 விதமான தத்துவங்களையும் பிரார்த்தனை பண்ணி 9 விதமான சக்கரங்களையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி அஷ்டாச்சக்கர நவத்வாரன் பேர் இந்த தத்துவங்கள் 96 தத்துவங்களையும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த கலசத்தை வந்து பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய வந்து நம்மை நாம் அறிய வேண்டும் என்றது அது தெரிஞ்சிட்டாவே நமக்கு வந்து பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் சாத்திரங்க. ஏன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்லி தெரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகள். ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் நல்ல மாதமாக அமையட்டும். இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுக்குடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்த் ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.